வணக்கம் மக்களே! 2026 அதாவது எலெக்ஷன முன்னிட்டு நகை கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி. ஸோ யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றது எல்லாருமே வந்து ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். ஸோ எத்தனை பவுன் வரையும் தள்ளுபடி பண்ணுவாங்க? ஸோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்த எலெக்ஷன் வரப்ப எல்லாமே வந்து தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த முறையும் இந்த தள்ளுபடியானது பண்ணுவாங்களா? எவ்வளோ பண்ணுவாங்க? அப்படின்னு எல்லாருக்குமே நெறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பதில், அதாவது ஒவ்வொரு கட்சியுமே அவங்கவங்களோட கோரிக்கைகளையும், அதே மாரி அவங்க செய்யற விஷயத்தையும் வந்து நோட்டீஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி, விவசாய கடன். ஸோ யாரு வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன், விவசாய கடன் எல்லாம் எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அறிவிப்பு என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நகைக்கடன் கண்டிப்பா தள்ளுபடி பண்றது உறுதி குடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு மாரிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து ஒரு 3 பவுன் அதிகபட்சமா 3 பவுன், 4 பவுன் அவ்வளோதான். அதுக்கு மேல வந்து எதிர்பார்க்கவே முடியாது. மேக்ஸிமம் 3 பவுனு தான். ஏன்னா நெகள் விலையெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால, ஸோ அதுக்கு மேல வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு பரவலா வந்து சொல்லப்பட்டிருக்க கருத்தா இருக்கு. ஸோ அதே மாரி விவசாய கடன் கண்டிப்பா வந்து தள்ளுபடி பண்றாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் எடுக்கிறவங்களும் சரி, விவசாய கடன் இருக்கிறவங்களும் சரி 2மே இருந்தா அதில 1 தான் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. ஒண்ணு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க, இல்ல நகை கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க. ஸோ 2மே தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சரியா கட்டினவங்களுக்கு, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாரெல்லாம் கரெக்ட்டா கட்டிட்டு வராங்களோ, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த தள்ளுபடியானது பண்ணுவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நகைக்கடன் இல்ல வந்து அ விவசாய கடன். ஸோ இதில 2த்துல 1 வந்து நிச்சயமா வந்து தள்ளுபடி பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப 2026 எலக்ஷன் வருதுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இன்க்ளூடிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன என்ன அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோவுல பார்ப்போம். ஸோ நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பா கல்வி கடனும் தள்ளுபடி பண்றதுக்கான அ ஒ அறிவிப்பு 100% இருக்கு அப்படின்றது தற்போது பரவலா பகிரப்பட்டிருக்கு. ஸோ நீங்க மேக்ஸிமம் 3 பவுன் வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தள்ளுபடி இருக்கு. விவசாய கடனும் தள்ளுபடி இருக்கு அப்படின்ற ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில வந்து வெளியிட போறாங்க. ஸோ அது எந்தெந்த கட்சி அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.